Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அண்ணா கிராம பகுதியில் வெள்ள நிவாரணம் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரை கண்ணன் வழங்க கேட்கலாம். தாமரை கண்ணன், வணக்கம். அங்க சாலை மறியல் போராட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? முழுமையான விவரங்கள் என்ன? அருண், வணக்கம். புயல் மழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்று கரையோரமாக உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகளில் மற்றும் நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் 2000 ரூபாய் நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அன்னகரம் ஒன்றியத்துக்குட்பட்ட 42 ஊராட்சியைச் சேர்ந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளன. இதில் 12 ஊராட்சி அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ள நிவாரணத் தொகை இதுவரை வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு 12 ஊராட்சி மன்ற தலைவர்கள் பண்ருட்டி வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த நிலையில் இதுவரை நிவாரணப் பொருட்கள் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. தங்கள் ஊராட்சியை சேர்ந்த மக்கள் அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகை பாரபட்சம் காட்டி வழங்குவதாக கூறப்படுகின்றன. பண்ருட்டி கடலூர் சாலையில் இதனால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆளும் திமுக அரசுக்கு கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தற்போது புறக்கணிக்கப்பட்டுள்ள 12 ஊராட்சியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் 11 ஊராட்சி மன்ற தலைவர்கள் இதில் அதிமுகவை சார்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கூறுகையில் தங்கள் அதிமுகவுக்கு வாக்களித்ததும் தங்கள் பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இருப்பதாகவும் தங்களை புறக்கணித்து அரசு பாரபட்சம் காட்டுவதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பகுதிக்கு அரசு வழங்கப்பட்டுள்ள 2000 நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் சம்பவம் என்று கூறுகின்றனர். மேலும் இது சம்பந்தமாக வட்டாட்சியர் மற்றும் போலீசார் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் கடலூர் பண்ருட்டி சாலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அருண். தாமரை கண்ணன், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி. இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்கல. ஓட்டு கேட்கறப்ப மட்டும் ஊர்ல வந்து ஓட்டு கேட்கிறாரு. பாதிக்கப்பட்டு போயிருக்குது. விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் வேல்முருகன் வந்து பார்த்தாரா? நான் வரல. இதுவரைக்கும் வந்து பார்க்கல. பாலூர்ல பாதிப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. விவசாயம் பாதிக்கப்பட்டு போயிருக்கு. இதுவரைக்கும் நான் வேல்முருகன் வந்து பக்கத்துல பார்க்கல. இதுவரைக்கும் பாதிப்பட்ட மக்களை வந்து பார்க்கல. ஓட்டு கேட்கறப்ப கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அண்ணா கிராம பகுதியில் வெள்ள நிவாரணம் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம்.